நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆன்லைனில் ஒரு இ-காமர்ஸில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க. உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ப்ராப்பரான கஸ்டமருக்கு ரீச் பண்ண முடியல, கொண்டு சேர்க்க முடியல, இல்லை உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டுக்கான கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது உங்களோட அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்றது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சேம் ப்ராடக்ட் வந்து உங்களோட காம்படிட்டர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, லிஸ்டிங் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அதுக்கான கஸ்டமர்ஸ் வந்து ரீச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் கமெண்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ரைஸ் ப்ளீஸ், டிஎம் ப்ளீஸ், லிங்க். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ஆக்சுவலாக ரியலாக பர்ச்சேஸ் பண்ணுறக்கூடிய கஸ்டமர்ஸ் தான். ஸோ இந்த ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, அந்த மாதிரி கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை மேனுவலாக ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஓகேங்களா? ஸோ ஆனால் அந்த மாதிரி கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஒன் கிளிக்கில் உங்களோட ஹேண்டில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த கஸ்டமரை ரீச் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி செல் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு மெட்டா ஆட் ரன் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ ஓகேங்களா? ஸோ மெட்டா ஆடோ இல்லை கூகுள் ஆட்ஸோ நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த ஆட் வந்து ப்ராப்பரான உங்கள் கஸ்டமருக்கு ரீச் ஆகுதா, இல்லை பர்ச்சேஸ் இன்டென்ட்டோட இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகுதான்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 100 கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிது. அதில் ஒரு 10 கன்வர்சேஷன் ஆகுது, 10% சேல்ஸ் கன்வர்சேஷன் ஆகுதுனாலே உங்களுக்கு அதில் எவ்வளோ ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரிக்குள்ள அவங்களுக்கு வந்து எப்படி அந்த டேட்டாவை ஸ்க்ராப் பண்ணுறது, அந்த கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்க்ராப் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஸ்க்ராப் பண்ண போகிறோம்னா ஆப்பிஃபை. ஸோ மேக்ஸிமம் இந்த பிளாட்ஃபார்ம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பிஃபை பிளாட்ஃபார்முக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கு சைன்அப் லிங்க் இருக்கும், அந்த சைன்அப் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களோட கூகுள் ஐடியை வச்சு சைன்அப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சைன்அப் பண்ணதுமே ஸோ உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். ஓகேங்களா? ஆப்பிஃபை ஸ்டோரோட ஹோம் பேஜ் வரும். ஸோ இந்த ஹோம் பேஜில் நீங்கள் போய் இன்ஸ்டாகிராம் பர்ச்சேஸ்ன்னு டைப் பண்ணாதே போதும், ஃபஸ்ட்டில் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓகேங்களா? இந்த ஆக்டர் வரும். அப்படி இல்லைன்னா அந்த ஆக்டரோட டைரக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆக்டரை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இதில் எடுத்ததுமே இன்புட் செக்ஷன் வரும். இந்த இன்புட் செக்ஷனில் என்னென்ன மாதிரிலாம் கீவேர்ட்ஸ் கொடுக்கணும், பர்ச்சேஸ் கீவேர்ட்ஸ் என்ன, பர்ச்சேஸ் சென்டர் கீவேர்ட்ஸ் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இன்புட் செக்ஷன்லேயே அங்கே மென்ஷன் ஆகிருக்கும். தென் வந்து டிஸ்கவரி செட்டிங். ஸோ இந்த டிஸ்கவரி செட்டிங்கில் நீங்கள் கிளிக் பண்ணதுமே சர்ச்சிங் கீவேர்ட்ஸ், எந்த மாதிரி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ராப் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லைனா கிளாத் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே, கிளாத் பிஸ்னஸ்னால் எல்லாமே கவர் ஆகி வரும், சாரீ, க்ளோத்திஸ். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட கஸ்டமரோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஸ்க்ராப் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதிலே நான் வந்து சேரீ ரிலேட்டடான போஸ்ட்லேருந்து எனக்கு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை ஸ்க்ராப் பண்ணணுன்ற தாட்டில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சர்ச்சிங் கீவேர்ட்ஸு ஷேரி கொடுத்து சேரீ ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் அதில் கொடுத்துருக்கேன். செகண்ட் வந்து பர்ச்சேஸ் இன்டென்ட் கீவேர்ட்ஸ். பர்ச்சேஸ் இன்டென்ட் கீவேர்ட்ஸ்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் கமெண்ட்டில் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வேணும்னா அவங்க வந்து ப்ரைஸ் கேட்டிருப்பாங்க, இல்லை டிஎம் பண்ணுங்கள், ஐ வாண்ட், ஐ நீட். ஸோ இந்த மாதிரி கீவேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட் யூஸ் பண்ணுற கஸ்டமர் வந்து ரியலாகவே பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ அதனால தான் அவங்க அந்த கீவேர்டை மென்ஷன் பண்ணி அவங்கள ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் ஒரு 11 கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மோர் கீவேர்ட்ஸ்லேருந்து வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆடுன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை ஆட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகும். வேணாலும் நீங்கள் இந்த மார்க் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஹேஷ்டாக் ஆப்ஷன். ஸோ ஹேஷ்டாக் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ சாரி, சாஃப்ட் சாரி, இப்போ ஹேஷ்டாக் ஒவ்வொரு போஸ்டிங்ஸில் இதில் ஹேஷ்டாக் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹேஷ்டாக்கை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஸ்க்ராப் பண்ணலாம். தென் என்ன பார்க்குறோம்னா நம்ம எந்த மாதிரி லொக்கேஷன்லேருந்து கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன், சில பேர் தமிழ்நாடு பேஸ்டு கஸ்டமர்ஸோட லொக்கேஷன்ஸாக, இல்லை கேரளா, கர்நாடகா, மும்பை, ஸோ வாட்டெவர். ஸோ இது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து பேன் இண்டியா கவர் பண்ணுறீங்கன்னா எல்லா லொக்கேஷனோட டீட்டெயில்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
தென் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது அப்படின்னா லிமிட்டட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து எப்படின்னா நீங்கள் எவ்வளோ யூஆர்எல் ஏன்னா இந்த ஆக்டில் வந்து கூகுளோட சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி தான் பேக்ஹண்ட்லேருந்து அந்த யூஆர்எல் சர்ச் பண்ணி உங்களுக்கு உங்களோட நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுற கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை ஸ்க்ராப் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த எவ்வளோ யூஆர்எல் ஸ்க்ராப் பண்ணணும் மேக்ஸிமம் நான் வந்து 50 யூஆர்எல்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் வாட் எவர் யுவர் சாய்ஸ். 100 யூஆர்எல்ஸ் கொடுத்துக்கலாம், 200 யூஆர்எல்ஸ் கொடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஓகேங்களா? எவ்வளோ யூஆர்எல்ஸ் வேணுமோ அந்த யூஆர்எல்ஸ் கொடுத்துக்கலாம். எவ்வளோ கமாண்டில் பெர் போஸ்ட் ஒரு போஸ்ட்லேருந்து எத்தனை கமாண்டை ஸ்க்ராப் பண்ணணும், அதை செக் பண்ணணும் அப்படின்றது ஒரு 200 கொடுத்து மேக்ஸிமம் நீங்கள் 200 கொடுத்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்ட்லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 ஆர் 30 யூசர்ஸ் கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தென் கனெக்டிவிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கனாலே இது கிளிக் பண்ணிங்கன்னா இனிஷியலாக கான்ஃபிகர்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ரெசிடென்சியல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்ஸி கண்ட்ரி வந்து நீங்கள் இந்தியா, இன்கேஸ் நீங்கள் இந்தியாவில் லொக்கேட் ஆகிருந்தீங்கன்னா இந்தியா, இல்லை அவுட் சைட் கண்ட்ரியில் நீங்கள் லொக்கேட் ஆகிருந்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். தட்ஸ் ஆல். அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் குக்கீஸ் வந்து சசனைட்டி நாட் ரிக்வயர்ட், அதை நீங்கள் போடணும் அவசியம் கிடையாது. வேணும்னா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ராப் பண்ணலாம். ஓகேங்களா? அவுட்புட் இது டிஃபால்ட்டாகவே இந்த ஆப்ஷன் எனபிள் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்டார்ட்ன்ற நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுமே இது வந்து ஒரு இந்த ஸ்க்ராப் பண்ணதுக்கு மேக்ஸிமம் ஒரு மினிமம் 5 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் வந்து எவ்வளோ யூஆர்எல் எவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த டைம் டேக்கிங் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ரன் கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காகவே ரன் செக்ஷனில் ரன் ஆகும். ஆனதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த அவுட்புட் செக்ஷனில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்ட் ரன் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் ரன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் $4 வந்து இந்த டேட்டாவுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பர்ச்சேஸ் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது எதுவுமே தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணதுமே ஆப்பிஃபை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே $5 வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த $5 வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ணதுமே இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் 99 யூசர்ஸோட கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு ஃப்ரம் திஸ் போஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இப்போ இந்த போஸ்ட்லேருந்து எவ்வளோ கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருக்குன்றது பாருங்கள். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 22 இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே வந்து பர்ச்சேஸ் இன்டென்ட் கீவேர்ட்ஸ், நீங்கள் என்ன கீவேர்ட்ஸை சர்ச் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் யார் இப்போ அந்த போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டமாக நான் செக் பண்ணுறேன், தனிஜா க்ரோ. ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு ப்ளீஸ்ன்றது கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஜஸ்ட் இந்த யூஆர்எல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், க்ளோஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? அவங்களும் ஒரு சரின்ற ஒரு போஸ்ட்டுக்காக தான் அவங்க கிளிக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டை ஸ்க்ரோல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகேங்களா? தனுஜா ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களா? ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சி. ஸோ இந்த கஸ்டமர் வந்து இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி சேரீஸை வாங்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி சேரீஸ் நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாகவே இந்த கஸ்டமருக்கு ரீச் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நாங்கள் செல் பண்ணுறோம், ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேல்ஸ் கன்வர்ஷன் ஆக போகுது. அவ்வளோ அந்த சார் சிம்பிள். இதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஆட் ரன் பண்ணணும், ஒரு மெட்டா ஆட் ரன் பண்ணணும் அப்படின்றது எந்த அவசியம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஆடுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. சிம்பிளாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் 50 கஸ்டமரை ரீச் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒரு 10 கஸ்டமர்ஸை உங்களுக்கு சேல்ஸ் கன்வர்சேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி டேட்டா உங்களுக்கு தேவை அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ கிரேட் டே.